யூடியூப் கிரியேட்டரா இல்லையா? உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது பேஷனா இல்லையா? சரி, நீங்கள் சும்மா ஒரு ஜாலிக்காக வீடியோ எடுப்பீங்களாங்க ஃபோனில்? எடுப்பீங்களே, அதுதான் எனக்கு வேணும். உங்களோட வீடியோவோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? க்ரீன் மேட்டே இல்லாமல் உங்களுக்கு வேறு பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியுமா? தெரியலன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட வீடியோஸோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, வேறு பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய வெப்சைட் unscreen.com. இதுதான் நான் உங்களுக்கு சொன்ன வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், இல்லைனாக்கா ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் எடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து க்ரீன் மேட் தேவையே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து க்ரீன் மேட் இல்லாமையே நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீன் மேட்ஸ் டோட்டலாக வேணவே வேண்டாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னோடய வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆனதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். அப்லோட் ஆகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் நேரம் லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து என்னோடய க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரிஜினல். இதுதான் என்னோடய ஒரிஜினல் வீடியோ. இப்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆக்சுவலாக வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக வேணாம், உங்களுக்கு வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் வேணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன் வீடியோஸ். நீங்கள் போய்ட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் போய்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா வாவ் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வகையான டிசைனான வெரைட்டியான புது பிளேஸஸ், புது டிசைன்ஸ் அந்த மாதிரி உள்ள பேக்ரவுண்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாவ், இது ஃபுல்லாக ஸ்கர்ட்டிங். இது நார்மலாக நீங்கள் ஏதாவது இப்போ ஏதாவது ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்டாக சூட்டபுளாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்த பேக்ரவுண்ட் என்னன்னு பார்ப்போமா? இது ஓகே. இது குட். சில இது அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி உண்டான டிசைன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட் டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. இதுக்காக ஒரு பார்ட்டி பப் அந்த மாதிரி. ஓ, இது நல்லா க்யூட்டாக இருக்கே, சூப்பராக. வேறு லெவல் பேக்ரவுண்டு எல்லாமே அருமை. வா, இது பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக பட்டாசு. வேறு என்ன பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது பார்ப்போமா? இந்த மாதிரி டிசைன்ஸ் தர்பார் ஸ்டைலில் இருக்குது இது பேக்ரவுண்டு. இது வந்து ஹிப்னடைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எக்கச்சக்க பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ். ஓ மை காட். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி, ஜோசியத்தை பற்றி பேசும்போது, வேறு ஏதாவது வந்து நியூஸ் சம்மந்தமாக அந்த மாதிரி ஏதாவது விஷயம் பேசும்போது இதெல்லாம் வந்து நல்லா ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் தான் நீங்கள் vlog பண்ணும்போது, இல்லைனாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸை பற்றின சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்லாம் போட்டிங்கனாக்கா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு என்ன பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது? இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வா, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்ன பேக்ரவுண்ட்? குட்.
குட். எல்லா பேக்ரவுண்டுமே வேறு லெவலில் இருக்கும். மேட்ரிக்ஸ் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள் இந்த பேக்ரவுண்ட். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸான பேக்ரவுண்டு நீங்கள் க்ரீன் மேட் இல்லாமையே நீங்கள் பண்ணலாம். இது நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பேக்ரவுண்ட்ஸை வேணாங்க, எனக்கு பிளெயின் கலர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சினாக்கா எஸ், ஸ்டில் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். இங்கே பார்த்தீங்களா கலர்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த மல்டி கலர்ஸ், சாலிட் கலர்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சாலிட் கலர்ஸ். லைட் ஷேட்ஸ்லேருந்து டார்க் ஷேட்ஸ் வரைக்கும் இருக்குது எல்லாமே. ஸோ உங்களுக்கு சூட்டபுளான எல்லா கலர்ஸுமே நீங்கள் இதில் போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு வீடியோஸ் வேணாம், சாலிட் கலர்ஸும் வேண்டாம், எனக்கு வந்து பிக்சர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கு பாருங்கள், பிக்சர் ஆப்ஷன். அங்கே போய் சூஸ் பண்ணிங்கனாக்கா யூ வில் ஆல்சோ கெட் த பிக்சர்ஸ் அஸ் வெல். பிக்சர்ஸ் மட்டும் கூட இருக்கும் இங்கே. யூ கேன் சேஞ்ச் த பிக்சர்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் ஏதோ அந்த ஸ்டூடியோவில் உட்காந்து பேசுகிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோஸோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி, ஃபோட்டோஷாப்பில் தான் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் வீடியோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது இந்த ஒரு வெப்சைட் தாங்க நான் ஆக்சுவலாக பார்த்தது இருக்குது. வாவ், செம்மலங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட இருக்கிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பேக்ரவுண்டை மாற்றி எந்த டிசைன்ஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு க்ரீன் மேட் டோட்டலாக தேவையே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் அமுக்கும் போது நீங்கள் மறக்காமல் அந்த ஆல்னு வர ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைட்டில் நான் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தேன். நான் பார்த்த உடனே ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு see this. ஸோ யாரெல்லாம் வந்து வீடியோ எடிட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் அ யூடியூப் கிரியேட்டர், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வரீங்க ஜாலியாக, ஸோ இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வர பிளேஸே நீங்கள் வந்து பேக்ரவுண்டை கூட செட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வீடியோ எடுங்க, பேக்ரவுண்ட் சரியில்லையா அப்படின்றக்குள்ளே டக்குன்னு நம்ம வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பேக்ரவுண்ட் கூட நம்ம மாற்றிடலாம். நான் பார்த்து கற்றுக்கிட்ட சில விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் ஐ வில் see you in the next video. Until then, see you. Bye.